அன்பின் பரம தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல நாளைக்கான கிருபை செய்திரே. உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. வானம் உங்க சிங்காசனம், பூமி உங்க பாதபடிக்காக ஸ்தோத்திரம் ஐயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். இயேசுவே, ஒரு நல்ல மேய்ப்பனாக இருந்து எங்களை ஆளுகை செய்கிறவரே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. ஆமாப்பா, இந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறப்போ எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். Psalm 149:4. For the Lord takes pleasure in his people. He will beautify the humble with salvation. சங்கீதம் 149:4. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ். இந்த வசனத்தை குறித்தீரே, உமக்கு எல்லாம் துதிகன மகிமை உண்டாவதாக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்க மூடி மறைத்த ஆளுகை செய்யுங்க இயேசுராஜாவே. உண்மையை நோக்கி பார்க்கிற உம்முடைய வார்த்தையினாலும் ஜெபத்தினாலும் அதன்படி கீழ்ப்படிந்து நடக்கிற ஒவ்வொருத்தரையும் உங்களோட ஜனங்கள் என்று நீங்க சொல்றதுக்காக நன்றி. முக்கியமாக அவர்கள் மேல் நீங்க பிரியம் வைக்கிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. உடைய வார்த்தையினாலும் ஜெபத்தினாலும் நாங்க உறுதியாக நிக்கிறப்போ கிறிஸ்துவின் அன்பு, கிறிஸ்துவின் சாயல் எங்க கிட்ட வெளிப்பட ஆரம்பித்து வரும். இயேசுவே, சாந்த குணமுள்ளவர்களை இயேசு ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். ஆமேன். நாங்க ஒவ்வொரு நாளும் சாந்த குணமுள்ளவர்களாக வாழ எங்களை தகுதிப்படுத்துங்க. உடைய ரட்சிப்பினால் எங்களை அலங்கரித்து தாங்க. ஒவ்வொரு நாளும் ஆளுகை செய்யுங்க, விடுதலையாக்குங்க. என்னென்ன சூழ்நிலைகளை ஒவ்வொருத்தரும் வேதனையிலையும் பாடுகளையும் இருக்கிறாங்களோ இயேசுவே, மனம் இறங்கி அவங்க வாழ்க்கையில ஒரு முடிவு தாங்கப்பா. நில பிரச்சனை, சரீர பலவீனங்கள், மாம்ச சோர்வுகள் இயேசுவின் நாமத்தினால் நாங்க கடிந்து கொண்டு ஜெபிக்கிறோம். தூய ஆவியானவரின் வல்லமையினால் உங்க சூழ்நிலையில் மாறும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஐயா. எப்படிப்பட்ட வேதனையாக இருந்தாலும் மாற்றி அமைத்து தாங்க. Oh Father God, you take control over them. Oh Jesus, you are the Lord who takes pleasure in your people and you will beautify them with your salvation. Thank you Jesus. And those people will be humble to all the people of this world and under the feet of the Lord and Savior Jesus Christ. கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்துவின் சாயலுடைய பிள்ளைகளாக எங்களை உருவாக்கி வழி நடத்துங்க. எல்லா தடைகளையும் நீக்கி போடுங்க அப்பா. அவங்களுக்கான காரியங்களை வாய்க்க செய்வீராக. எப்படிப்பட்ட பாவங்கள், குறைகள் எதுவாக இருந்தாலும் தேவனே, பாவியாக எங்கள் மேல் கிருபியாக இருந்து ஒவ்வொருத்தரும் விடுதலை ஆக்குங்க. உடைய வார்த்தையை எங்க இருதயத்தில் கிரியை செய்ய ஆளுகை செய்யுங்க அப்பா. உடைய ரட்சிப்பின் வல்லமையினால் எங்களை வழிநடத்தி செல்லுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் எங்க ரட்சிப்பை காத்துக்கொள்ள கிருபை செய்யுங்க. உடைய கிருபை, தயவு காரணம் எங்களை மூடி மறைத்து வழிநடத்திடுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். இயேசுவே, இவங்களுக்கு என்னென்ன தேவையோ அது பூர்த்தி செய்வீராக. உண்மையே நம்பி இருக்கிற உம்முடைய ஜனங்களுக்கு விடுதலை தாங்க அப்பா. கட்டளையிடுங்க. என்னென்ன கிருபையின் காரியங்கள் அவங்க வாழ்க்கையில நடக்கணுமோ தேவனை மனம் இறங்குங்க. குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலைகள் மாற ஆளுகை செய்யுங்க அப்பா. வியாதியின் படுக்கை மாற கிருபை செய்யுங்க. மரண போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தினால் முடிவுக்கு வருவதாக. ஒரு புதிய வாழ்வாங்க வாழ்க்கையில கட்டளையிடுவீராக. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். எங்களை பொறுப்படுத்த ஆளுகை செய்யுங்கப்பா. பிள்ளைகளை குறித்து கவலையாக இருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களையும் பலப்படுத்துங்க. அவங்கள ஆளுகை செய்யுங்க. உமக்கு சாட்சியின் பிள்ளைகளாக அவங்கள நிலைநிற்க நீங்க வழிநடத்தி தரப்போவதற்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் உங்களை பிரதிபலிக்கிற பாத்திரமன்களாக எங்களை நிலைநிற்க கிருபை செய்யுங்க. தடைகள் யாவும் நீங்குவதாக எங்களை பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. இயேசுவை, இன்றைக்கு யார் என்னென்ன காரியங்களாக போகிறார்களோ அவங்கள பாதுகாத்து பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. உங்க காரம் முன்னும் பின்னமாக இருப்பதாக தேவ தூதர்களால் பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you, my brothers and sisters. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.